அம்மா இருக்கும்போது எதுவும் பண்ணாமல் எதுவும் செய்யாமல் அம்மா இறந்த அப்புறம் படையல் வைக்கிறது, காசியில் போய் இதை கரைக்கிறது அதை கரைக்கிறது. ஸோ அதை பண்ணுறதை விட அவங்க இருக்கும்போது அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோன்றது தான் என்னுடைய. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறவங்க வந்து என்ன கேட்டால் இந்த வார்த்தை சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது வந்து மனிதர்கள் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏதோ வேலை கிடச்சிடுச்சு, வெளியூர் போகிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அனாதை ஆசிரமில் அனுப்பிட்டு நான் பணம் கூட அனுப்புகிறேன், அது கூட தப்பு தான். ஒருவேளை சின்ன வயசில் வந்து அம்மா வந்து நம்மளுக்கு பாரமாக இருந்துடும், இந்த பையன் ரொம்ப சுட்டியாக இருக்கான், ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான், இந்த பையன் எனக்கு பாரமாக இருக்கான் அப்படின்னு அம்மா எடுத்துகிட்டு போய் அனாதை ஆசிரமில் சேர்த்துருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிடும்? அம்மான்ற வார்த்தை, தாயின்ற வார்த்தைன்றது தான் தெய்வம். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க உடனே அம்மா கிட்ட பேசணுனாலும் போயிட்டு அது ஒரு 2 நிமிஷம் தாங்க. பேசிட்டா எல்லாமே சால்வ் ஆகிடும். கட்டி பிடிச்சிட்டா அன்பு தினமும் வந்துடும். அந்த போய் கட்டி பிடிச்சி பேசி அந்த கன்னத்தில் முத்த கொடுத்து கால் நீங்கள் வந்து பெருசாக அம்மா அப்பாவுக்கு எதுவும் பண்ணுவேன்னா அவங்க இப்போ சொல்லுவாங்க வெளியே, நீ இதை பண்ண மாட்டே அதை பண்ண மாட்டேன்னு. ஆனால் நீ போய் ஒரு சின்ன பெட்டியை தூக்குனா கூட போதும்பா வேண்டாப்பா தூக்க அதை பண்ணா சொல்லுவாங்க. நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அவங்க காலில் வந்து தினமும் ஆசீர்வாதம் வாங்கிப்பாரு. நீ வேற எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை. நீ வந்து அம்பானி ஆகணும்னாலும் அம்மா காலில் வந்தாதான் நீ ஆக முடியும், இல்லைன்னு ஆக முடியும். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். கண்ணிமைக்கும் நேரம் போதும் எல்லாம் மாறுமே. புன்னகையின் வாசமின்றி என்று வரை பூமி மேலே நிம்மதியில் வாழ்ந்ததாக இல்லை யாருமே. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமாகுமே. அரிசி போடுறாங்களா இருப்பாங்க. அப்படியா? நியூஸே பார்க்கறது இல்லைப்பா. மல்லிகா ஸ்கூட்டி தாத்தாவா? சோமசுந்தர் அப்படி சொன்னாரா? நீங்கள் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னாங்க எங்கள் அப்பா. பட் ஹி வாண்ட்ஸ் டு சம் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி நான் இப்போ பேசுகிறேன் பையனை. ஐ எம் நாட் அஃபெண்டிங் எனிபடி. அவங்க திடீர்னு எனக்கு நான் ஏதோ ஃபோன் கேட்டேன்னு வையே, அவங்க வந்து நான் பார்க்காம இருக்கீங்க சொல்கிறது அப்படி இப்படின்னாங்க.